தாவேக்கா புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்குது, அவங்கள போட்டு வருகாதீங்கப்பா அப்படின்னு தாவேக்காவுக்கு பக்கபலமாக இல்லை பக்காவான பலமாக பேசியிருக்காங்க ஒருத்தவங்க. யார் அவங்க? அம்மையார் கஸ்தூரி அவர்கள். பாஜகவில் பயங்கர செம்ம ஃபாஸ்ட்டாக இயங்கிட்டு இருக்கிறவங்க, அப்பப்போ கருத்துக்களை பேசுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் வந்து தாவேக்காரங்க வந்து அமைச்சராக இருக்கிறாங்க, அவங்க வந்து வேலைகள் நடந்துட்டு இருக்குதா, எப்படி பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியெலாம் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் புதுசாக வந்துக்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க கஸ்தூரி அவர்கள். அதை தான் சொல்கிறேனே, அரசியல்வாதிகள் மாறலாம், ஆனா அதிகாரிகள் மாறுவதில்லை. ஆட்சி மாறலாம், ஆனா காட்சி மாறுவதற்கு நேரம் ஆகும். அங்க அந்த லாஸ்ட் எண்ட்ல இருக்கிறவங்களை எல்லாம் வந்து புலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு விஜய்க்கு அந்த கட்டமைப்பு இப்ப இருக்க சான்ஸே இல்ல. எல்லாருமே புதுசு. எம்எல்ஏ வெற்றி சான்றிதழை வீட்டுல வச்சுட்டு அந்த பொண்ணு வருது, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், யாருக்கும் எதுவும் தெரியாது. அதுக்கடுத்தது முக்கியமான மேட்டர் என்ன, திமுக தயவுல தான் தாவேகா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு கூவல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்கள் காதில் கேட்குதா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் இன்னிலேருந்து கேட்குமான்னு தெரில, ஏன்னா எல்லாருக்கும் பொறுப்புலாம் கொடுத்துட்டாங்க. விசிகா வந்து நேராகவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவை. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ தாவேகாவுக்கு ஆட்சி வந்து இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா திமுகவால் அப்படின்ற பேச்சு இனிமேல் வருமா வராதான்றது தெரில. இப்போ வரைக்கும் வந்திருக்கும் திமுக தயவில் தான் தாவேகா ஆட்சி இருக்குது அப்படின்ட்டு. இந்த கருத்தை பற்றி கேட்டால் கஸ்தூரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே விழுந்தாலும் இசையில் மண்ணு விட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எனக்கு ஞாபகத்து வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான சிரிப்போடு சொன்னாங்க. அதில் கடைசியாக சொன்னது வந்து எவ்வளோ பயங்கரமான ஒரு ரசனை பாருங்களேன் அவங்களுக்கு அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு கருத்து சொன்னாங்க. என்னென்னா, இவர் இனிமேல் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கதறலை நம்ம நாள் பூரா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த விதத்தில் நான் விஜய்க்கு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். மற்றவன் கதறலை பார்த்து ஏன் என்ஜாய் பண்ணணும், அவனை விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதை தோத்துட்டாங்க. தோத்தவங்களை போய் திருப்பி என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. இந்த மாதிரி மற்றவன் கதறலை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறது இருக்குல்ல, நம்ம ஸ்பைடர் படத்தில் எஸ்ஜே சூர்யா மாதிரி காதில் கையை வச்சுக்கிட்டே திரிய வேண்டியதான். அந்த மாதிரி தான் தோணுது. பயமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசுகிறத பார்த்தா. இருக்கா இல்லையா? குப்புற விழுந்தாலும் மீசேல மண்ணோட்டல அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிதான் இதை பாக்குறேன். தோத்தாச்சு, அதிபயங்கரமா தோத்தாச்சு. ஒரு ஓட்டு வித்தியாசத்திலையும் தோத்தாச்சு, 83,000 வாக்கு வித்தியாசத்திலையும் தோத்தாச்சு.